ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 17ஆம் தேதி கார்த்திகை முதல் நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் சோமவார பிரதோஷம். கார்த்திகை முதல் நாளில் வர சோமவார பிரதோஷம் இன்னைக்கு. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா, சிவவாக்கிய சித்தரை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவவாக்கியர் சித்தரை பற்றின சில விஷயங்கள் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அவர் கொடுத்த சில மந்திரங்கள் அது மாதிரிலாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி சொல்கிறது இது ஒரு காப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க. சிவவாக்கிய காப்புன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படும்னா, இந்த மந்திரம் ஒன்று கையில் இருந்துருச்சுன்னா சகல விதமான பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுமா. அவ்வளோ ஒரு சூப்பரான பவர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவவாக்கியர்லேயே ஒரு விஷயம். இதை நீங்கள் அதாவது இந்த விஷயம் அந்த விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், உங்களை காப்பாற்ற முடியும். காப்பாற்றக்கூடிய அந்த சக்தி அந்த காப்பு மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. பஞ்சமி உங்களுக்கு எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 25th அன்னைக்கு வருது. 24th அன்னைக்கு நீங்கள் லாஸ்ட் டேட் நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுக்கறது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, ஆனால் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நானும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு மறக்காமல் அனுப்புங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த சிவவாக்கிய காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காப்பு மந்திரத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ராஜே சிஸ்டர். நன்றிகள் கோடி. நவமூலிகை யாகத்துக்கும் நன்றிகள் கோடி 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 கோடி. சாயப்பா பாராகி அன்னை ஆசீர்வாதத்துடன் அவள் CA கிளியர் செய்துவிட்டாள் மற்றும் அவள் திருமணம் மிகவும் நன்றாக நடந்துவிட்டது. அவர்கள் ஆசீர்வாதத்தினால் நவமூலிகை யாகம் நீங்கள் செய்த பூஜையின் பலனாகும். நன்றிகள் கோடி. There are no words to express how the words are not sufficient to express our thanks and gratitude to your full team. Thanks Varahitai and Sayappa for blessing us to make it all happen. Thanks a lot. There are no words. Sky is the limit for our happiness, for all the things you showered on us. Keep showering on us always. Thank you. Navamaligai Yagam team and especially Raja sister. Thanks a lot. நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். வராகமூர்த்தி சித்திரையாக்கம் நன்றிகளை சொல்லுங்கள். அவங்க பொண்ணோட கல்யாணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்தது, நல்லபடியாக நடந்துருச்சு. அவங்க கேட்ட நிறைய விஷயங்கள் நம்மளோட வராகமூர்த்தி சித்திரை ஆசீர்வாதத்தினால நவமூலிகையினால் ஒன்றா நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கிள் ஒருத்தருக்கும் போய் சேரணும். இந்த ஒரே பஞ்சமியில் நடக்குதுங்கிறது ஒரு விஷயத்துலையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து அந்த மிராக்கிள் எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு நம்ம வராகி அன்னை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சிவவாக்கிய சித்தரார்லேயே முக்கியமான ஒரு விஷயம். சிவவாக்கிய சித்தர் நிறைய விஷயங்களை எல்லாத்துக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. சாரிங்க, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோல்டு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கரகர அந்த ஃபீல் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நிறைய விஷயங்களை அவர் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லி பல விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர்த்துக்கு தாந்திரிக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற பல விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், சில விஷயங்களுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதில்ல. அப்போ சில வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட சித்தர்கள் சொல்லி வச்ச பல விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ சிவவாக்கிய சித்தர்லேயே ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதை சிவவாக்கிய காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காப்பு மந்திரத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஒரு ஆபத்துகால சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பட் உடனே அதுலேருந்து காப்பாற்றுறக்கு யாராவது வரணும், அதுலேருந்து உடனே வெளியே வரும்னு நினைக்கிறவங்க இந்த காப்பு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று, எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய, ஆபத்து காலம்னு சொல்லக்கூடிய, ஒரு நோயில் இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அந்த நோயில் இருக்கவங்கள உடனே காப்பாற்றணும், இல்லை சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலும் இந்த காப்பு மந்திரத்தை அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம், உடனே சொல்லலாம். சொன்னாலே, அதாவது எத்தனை வாட்டி தெரியுங்களா, வெறும் 3 வாட்டி.
3 வாட்டி சொன்னாலே அந்த காப்பு மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா. அந்த 3 வாட்டிக்கே அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. காப்பு மந்திரம் பயன்படுத்தும் போது ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் இருக்குது. இந்த மந்திரம் சொல்லும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. இது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் சில நேரம் உங்களையும் மீறி சில தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க, ஒரு மருத்துவமனையில் இருக்கீங்க, அவங்கள அந்த இடத்துல செக்யூர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும் போது உடனே நீங்கள் இதை பயன்படுத்தலாம், தப்பும் கிடையாது. ஆபத்துக்கு பாவம் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்தலாம். உங்களுக்கு காமிச்சிருக்க இல்லையா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் 6 தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே. சரிங்களா? இது வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். யார் ஒருத்தங்க உண்மையான பயபக்தியோட நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அப்போவே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது சிவவாக்கியரோட வாக்கு, சித்தர்கள் வாக்குன்னு இதை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகிமை பொருந்திய ஒரு மந்திரமாக இந்த சிவவாக்கிய காப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை காப்பு மந்திரம்னு சொல்கிறாங்க. நம்மளை சகல விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடியது, நமக்கு ஒரு அரணாக இருக்கக்கூடியது. இந்த காப்பு மந்திரத்தை எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைக்கி பிரதோஷம், சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போவீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு எப்போ கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு 3 வாட்டி இந்த காப்பு மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் ஏதாவது கேட்டால் தான் இந்த காப்பு மந்திரம் வேலை செய்யுங்கிறது இல்லை. சாதாரணமாக இந்த காப்பு மந்திரத்தை நீங்கள் கோவில்லையோ அல்லது வீட்லேயோ ஒரு 3 வாட்டி, எப்போ சொல்கிறனாலும் 3 வாட்டி சொல்லுங்கள் போதும். 3 வாட்டி சொன்னால் போதும். நீங்கள் அப்படி சொல்லும் போதே சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு நின்று, நமக்கு துணையாக நின்று, நம்ம கூடவே நம்மளை ட்ராவல் பண்ண வைப்பார். அவர் நம்ம கூடவே வந்து இருப்பார். நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஜிக் வந்து இதில் நடக்குங்க. அதனால் காப்பு மந்திரத்தை எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. காப்பு மந்திரத்துலேயும் பல வகை இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் பர்டிகுலராக இது மிகவும் சக்தி வாய்ந்த காப்பு மந்திரமாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது எந்த அளவுக்குனா உங்களோட கர்மாக்கள், உங்களோட பாவங்கள், உங்களோட தோஷங்கள் எல்லாத்தையுமே முற்பிறவியில் உங்களோட முன்னோர்கள் செய்த அத்தனை கர்ம வினைகளையும் அழித்து உங்களை பாதுகாக்குமா இந்த காப்பு மந்திரம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா சிவவாக்கியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த காப்பு மந்திரமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் 3 வாட்டி கண்டிப்பாக வீட்டில் இருந்தும் சொல்லலாம். 3 வாட்டி பிரதோஷ நேரத்தில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சொல்லுங்கள். சாதாரணமாக டெய்லியும் கூட இதை நீங்கள் சொல்லலாம். டெய்லி ஒரு 3 வாட்டி சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறதாகட்டும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் இந்த காப்பு மந்திரத்தை சொல்லிட்டு செய்யும் போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி காப்பு மந்திரமாகட்டும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்குமா. அதற்கு காரணம் என்னென்னா நம்மளோட கர்மா வந்து அது நம்ம கண்ணில் கூட காட்டாதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பட் யார் ஒருத்தங்களுக்கு இந்த காப்பு மந்திரம் கண்ணில் படுதோ, யார் ஒருத்தங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஈசனே கூட இருக்கிறதுக்கு சமம். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும். அதனால தான் சில விஷயங்களை நம்ம சில நேரம் நம்ம கண்ணுக்கே தெரியறதில்ல முன்னாடி இருந்தாலுமே. பட் எதிர்பாராத டைமில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டாந்து காமிப்பாங்க. அப்படி தான் கிடச்சது அந்த விஷயமெல்லாம். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள வகையில் இருக்கும். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.